இந்த கான் சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே ஃபோன், சார் இது வந்து ஹிட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க, அசிங்கமாக இருக்குது வதிரன்னு. இல்லை இல்லை எங்கே இருக்கீங்கன்னு, நான் ஆஃபீஸில் தான்மான்னு. உடனே வந்துட்டாரு. வந்தவர் என்ன செய்றாரு, ஒரு 1 lakh பொறுத்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன் சார் படம் ஜெயிச்சுதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சுதுன்ற, வந்ததும் போனதும் தெரியலையா, என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இதை பற்றியே, எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. அப்போ எடுத்து வைக்கிறாங்க டேபிளில் கணக்கு, தேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்றது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாம இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரீஷ்னு அது இருக்கிறானே. ஆமா, இதே இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்கிறேன். ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனா இவன் ஒரே படத்துலங்க எல்லாத்தையும் எடுத்துற. என்னன்னா அவன் மல்டி இது டேலண்ட்டு. எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினாக, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ஒரு 5 times இது இப்படி போகிற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணுதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது. இவ்வளோ பெரிய கான்சிட்டியா, இவ்வளோ கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது, புரியுதுங்களா? போட்டா, ஆனால் அது நம்ம போட்டா வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டா பிடிக்கும், அது அவர் போட்டாருன்னா விழும் தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடித்து பண்ணும்போது சந்தோஷமா இருக்குது கேட்கும்போது, இந்த படம் இவ்வளோ பண்ணிச்சா அப்படின்னும் போது. அதனால அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல் அரிக்குது இப்போ கூட. அதனால தான் வந்துட்டேன் நான். இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றின பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. எந்த படமாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சீங்க. அதோட பிரதிபலன் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரிஷ் துரைராஜ் நண்பர், இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இங்கே வந்து நிற்கிற வரைக்கும் எனக்கு இந்த கதையை பற்றி நல்லா தெரியும். ஹரிஷ், நீ நம்ம படத்தில் நம்ம பாட்டில் எழுதின மாதிரி தான், நீ ஒரு ஆலமர சைடு. கண்டிப்பாக நீ ஒரு இன்னும் பெரிய வெற்றி அடைஞ்சு பெரிய ஆலமரமாக விருட்சமாக நீ பெரிய வருவ. கண்டிப்பாக நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு இது முதல் படி. இன்னும் நிறைய படிகள் இருக்குது, நீ நிறைய தாண்டி போகணும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் 2 தத்துவ பாடல் என்னை எழுத வச்சிருக்காப்புல. அதுக்கு நான் வந்து எப்பயுமே நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். அது கண்டிப்பாக அது லேட்டாக பிக்கப் ஆனாலும் கண்டிப்பாக என்றைக்குமே அது ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏமாற்றாதே ஏமாறாதேங்கிற ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் வந்து கண்ணா ப்ரோ அப்படிங்கிறதுல அதில் 2 லைன் மட்டும் நான் சொல்கிறேன். வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழும் காலம் உண்டு, தோற்று தோற்று நொந்த வரும் வாழும் காலம் உண்டு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு வரி எழுத எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹரிஸுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து இதில் இன்னொரு மன்னிப்பு கேட்கணும். அதை நான் எங்கள் டீம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னா, ஃப்ராடு பயலே பாட்டு வந்து படத்தில் இல்லை. ஸோ அது வந்து நாங்கள் எடுத்துட்டு டைம் இல்லைங்கிறனால வைக்காம போகலை. இது வந்து ஹரிஸ் நான் முன்னாடியே பிளான் பண்ணி, அண்ணா அப்படி ஒரு பாட்டு பண்ணுறோம், ஆனால் படத்தில் வராது அப்படின்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணி தான் இதை பண்ணான். அதனால் இதில் நிறைய ரீல்ஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த பாட்டுக்காக தான் நாங்கள் வந்தோம், இந்த பாட்டுக்காக தான் நான் வந்தோம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு ஓரமாக அந்த ஒரு இது இருந்தது, ஆசை இருந்தது. அதுக்கு அந்த ரசிகர்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ தூரம் பிடிச்சதுனால தான் நீங்கள் அப்படி சொன்னீங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் அர்ஜுன் சார், நான் அந்த பாட்டு மூலியமாகவும் சரி, படத்து மூலியமாக நான் பார்க்குறேன், உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்களை தாண்டி ரசிகைகள் இருக்காங்க. காதல் மன்னன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கு. ஜெமினி கணேசன், கமல் சாருக்கு அப்புறம் அப்படி நிறையா நீங்கள் படங்கள் இல்லை சார் பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை. உங்களுடைய லைனப் எனக்கு தெரியும். இல்லை சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஆள், உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சார். இந்த ஃப்ராடு பையிலே பாட்டில் ரீல்ஸ்லலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நிறைய இனி வர ஆல்பமும் நான் எழுதிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதனால என்னோட கடமை அதில் நான் பின்னாடி இருப்பேன். உங்களை அந்த ஒரு லவர் பாயாக மாற்றுற வேலையை நாங்களும் ஷானும் பண்ணுவோம், நம்பிக்கை இருக்குது. அவரு மாறி இருக்கார்.
அப்புறம் வடிவுக்கரசி அம்மா, நான் ஒரு உண்மையை சொல்லணும். என் பையனுக்கு வயசு 10. அவன் வந்து முதல் முறையா படத்த ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் ரசிச்ச முதல் படம் கான் சிட்டி. சீரியஸா அது உண்மை. அவன் எவ்வளோ தூரம் உள்ள போனான் அப்படின்னா, நீங்க கடைசியா ஒரு டயலாக் சொல்லுவீங்க. "அப்பலாம் நாம திருந்திட்டோமா" அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவீங்க. என் பையன், "பாட்டி நீ திருந்தவே மாட்ட" அப்படின்னா. அப்பதான் நான் நம்பினேன். அவன் உண்மையாலுமே உள்ள இருந்து பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு நான் பெரிய நன்றி சொல்றேன். அவனுக்கு 2 நாள் இப்போ லாஸ்ட் வீக் நான் 2 நாள் லீவ் போட வச்சுட்டேன். இல்லைன்னா அன்னைக்கு கூட்டு வந்திருப்பேன். அவன் பயங்கரமா என்ஜாய் பண்ணான் ஹரிஸ். நான் இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்றேன். அர்ஜுன் சார் பயங்கர என்ஜாய் பண்ணான். எனக்கு அவன ஏன்னா நான் எந்த படத்துக்கு கூட்டி போனாலும் ஃபோன கையில குடுத்துருவோம். ஆனா இந்த படத்துக்கு அவன் ஃபோனையே மறந்துட்டான். அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஷான் ஐயா, அது வந்து எப்பயுமே சொல்லணும். அவரோட வேலை செய்யும்போது மட்டும் எப்படி அந்த வேலைய செய்ய அப்படி கிடையாது. அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற அந்த அக்கறை, அதே மாதிரி அவரும் இவரோட வரிக்கு நல்ல ஒரு டியூன் அமைஞ்சணுங்கிற அவருடைய எஃபோர்ட்டு எல்லாமே சேர்ந்தது தான் எங்கள் காம்போன்னு நான் நம்புகிறேன். அது இன்னும் தொடரும். சதா, அப்புறம் வந்து கல்கி ப்ரோ, ஆதித்யா, ரகு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தோம். அகில், உன்னோட சீன் வந்து ஹரிஸ் முன்னாடியே சொன்னான், இது என்னடா இப்படி ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு, என்ன தேட்டர் மொமெண்ட்னு அப்படின்னு சொன்னான். அது மாதிரியே நடந்தது. அவனோட நம்பிக்கை சூப்பர். அண்ணாச்சி சார், அண்ணாச்சி அண்ணா, ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ணா. உங்களோட சின்ன சின்ன சீன், அந்த டயலாக் டெலிவரி சூப்பர். மாஸ்டர், என்னையும் ஆட வச்சிங்க. அந்த கொடுமை தான். அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு ரொம்ப கொடுத்துருக்கோம். அருள் ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் வந்து கண்டிப்பா பவர் ஹவுஸ்ல இருந்து நிறைய படங்கள் வரும். நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவனோட விஷன் பெரிய விஷன். நான் அது பெருசா வரணுங்கிற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ரெஸ் மீடியாவுக்கு தேங்க்யூ. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் ப்ரெஸ் ஷோ இங்கே தான் பார்த்தோம், வெளியே நின்றுருந்தோம். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வரும்போது அந்த ப்ரெஷர் தான் வெளியே நின்றுருந்தோம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெஸ் எல்லாம் நேரில் வந்து ஸ்மைலோட நிறைய பேர் வந்து ஹக் பண்ணி போனாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெமரி எனக்கு. அண்ட் சதா சொன்ன மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் போனோம். அண்ட் தியேட்டர்ஸில் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதோட எல்லா கிரெடிட்டும் ஹரிஷ் தான் போனோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஹரிஷ். தேங்க்யூ சரவணங்கிற கேரக்டருக்கு நான் கொடுத்ததுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்தார், கதை நரேட் பண்ணும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கும்னு சொல்லி இந்த படத்தில். ஸோ அது எனக்கு பர்சனலாக ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஏன்னா இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ், இன்ஃபேக்ட் கதிர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆர்டிஸ்ட் பேர்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட பேர் அவங்க பேர் பக்கம் இருக்கிறது எனக்கு பர்சனலாக அது ஒரு பெருமை. ஏன்னா இவங்கெல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ். ஸோ அது என்னோட பெருமை. அது எனக்கு பர்சனலி இட்ஸ் ப்ரவுட் மூமெண்ட். எனக்கு அவங்க பேர் பக்கத்தில் என் பேர் இருக்குதுன்னு பார்க்கும்போது நிறைய டைம் எடுக்க மாட்டேன். பட் குவிக்லி தேங்க்யூ அருள் ஃபார் த ஒர்க். மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ணாச்சி என்ன ஷோன் உங்களுக்கு நான் வரேன். அகில் ஃபர்ஸ்ட் டைம்டா படத்தில் அப்பா ரோல் ப்ளே பண்ணுறேன். அண்ட் நீங்களும் ஃபர்ஸ்ட் டே செட்டில் அப்பான்னு கூப்பிட்டோன்னா எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. ஆஸ்லேக்கோ ஆமாம் என்ன தான் கூப்பிட்றான்ல. ஏன்னா அம்மா இல்லைன்னா அப்பாவோட வருவான் செட்டுக்கு. ஸோ ஹரிஷோட ஆக்சுவல் பையன் தான், கென் தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட்ல படத்தில் ஒரு சீன் வரும் அப்பான்னு சொல்லி கொடுக்கும்போது அப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஐயோ என்ன அப்பான்னு கூப்பிடுறான்னு சொல்லி. பட் தேங்க்யூ அகில், லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாமே அப்பா ரோல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதான் ஹரிஷ் சொல்லிட்டு இருந்தேன். பட் தேங்க்யூ, வெரி ஹாப்பி. அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுவோம். சதா ஆல் தி வெரி பெஸ்ட். இன்ஃபேக்ட் ஹரிஷோட கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ இருந்தது. சொல்லியிருந்தேன் சதாட்ட ஷூட் நடக்கும்போது, படம் ஆஃபர் ஏதாவது வந்து எதுவுமே நீ சைன் பண்ணக்கூடாது, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சூப்பராக பண்ணியிருந்தீங்க படத்தில். அண்ட் இப்போ நிறைய டேட் இல்லைன்னு சொன்னா ஹரிஷ், இதுக்கே ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கீங்க தேங்க்ஸ் மீட்டிங்னு சொல்லி. பட் தேங்க்யூ சதா சார், தேங்க்யூ கதிர். நம்மளோட ஜேர்னி லாங் ஜேர்னி. இன்னும் சூப்பர் ஹீரோட மீட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஷூட் இருக்கு. பட் எஸ் தேங்க்யூ இங்கே வந்து பேசுனதுக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட் ரகு. மோகன்ராஜன் தேங்க்யூ. நீங்கள் பேசுனது ரொம்ப பப்பி ஷேமாக இருந்தது. பட் தேங்க்யூ. இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி. அண்ட் ஹாப்பி. இன்னும் நிறைய படங்கள் இருக்கு லைனப்பில். ஸோ கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி மேடையில் வந்து பேசணும். ஷான் பிரதர், நீங்கள் பேசுனது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன பேசுன்னு தெரியல. பட் ஜெனுவன்லி வெரி வெரி ஹாப்பி. ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஐ ஹவ் மெட் இண்டஸ்ட்ரியில். அண்ட் யோர் கிட்ஸ் லைக் மீ. எஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் நம்ம ஜேர்னி. ஐ திங்க் ஹேட்ரிக் தாண்டி போயிட்டு இருக்கு. பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் லவ்லி மியூசிக். அண்ட் இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி மேடையில் என் படத்தோட மீட்டில் சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசணும்னு இருக்கு எனக்கு. ஹரிஷ் துரைராஜ் அங்கிளுக்கு தேங்க்ஸ். அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் அர்ஜுன் தாஸ் அங்கிள் எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.